குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் இசைஞானியார் நாயனார், பெண் நாயனார். 63 நாயன்மார்களில் 3 பெண் நாயனார். இந்த அம்மா தான் 63ல் கடைசி. நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர், திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான், இது போன்ற பெரிய கோவில்களுக்கு போனீங்கன்னா 63 நாயன்மார்கள் சந்நிதி காணப்படும். பிரகார வலம் வருகிற போது அதில் பார்த்தீங்கன்னா கூப்பிய கரங்களோடு காணப்படக்கூடிய நாயனார் இசைஞானியார் இப்படி இருப்பாங்க இந்த அம்மா. திருவாரூரில் பார்த்தீங்கன்னா, திருவாரூர் திருத்தலத்தில் தெற்கு கோபுரத்துக்கு ஒட்டி பறவை நாச்சியார் வாழ்ந்த மாளிகை வீடு இன்னைக்கு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இந்த அம்மாவுக்கு ஒரு சந்நிதி இருக்கு. யாருக்கு? இசைஞானியாருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்நிதி இருக்கு. இந்த அம்மா நம்ம இப்போ எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? இந்த அம்மா கல்யாணமாகி திருநாவலூரில் இருக்காங்க. திருநாவலூரில் நரசிங்க முனையரையர் ராஜா, அவர் தான் ஆட்சி அந்த பகுதியை. இந்த குழந்தைய நான் அடுத்து வளர்க்கட்டுமா, அரண்மனைக்கு கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்கிறார். ஒரு தாய்க்கு மனசு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை கஷ்டப்பட்டாலும், கஞ்சியை கொடுத்தாலும், கூழை கொடுத்தாலும் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனம் தாய்க்கு மட்டுமே உண்டு. குழந்தை எந்த காலத்திலும் பிரியக்கூடாது. ஒரு கணவன் கஷ்டப்படுறாருன்னா அவர் தொழில் நிமித்தமாக எங்கே வேணாலும் அனுப்பிச்சுடுவா மனைவி. நீங்கள் ஃபாரினுக்கு போங்க, நீங்கள் டெல்லிக்கு போங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஊருக்கு வேணாலும் போங்கன்னு அனுப்புவா. ஆனால் அந்த குழந்தைய மட்டும் பிரிய மாட்டாள் தாயாகப்பட்டவள். நரசிங்க முனையர் என்ன சொல்கிறாரு? இந்த அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும், நாம் எடுத்துட்டு போய் வளர்த்தா இந்த அம்மா என்ன பண்ணுவா குழந்தை இல்லாமல், அந்த சிந்தனையும் அவருக்கு தோன்றி நரசிங்க முனையரியார் சொல்கிறாராம் இசைஞானியாரை பார்த்துட்டு, அம்மா நான் இதே ஊரில் தான் இருக்கேன், என்னுடைய அரண்மனை இதே ஊரில் தான் இருக்குது, அதே ஊரில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ உங்கள் குழந்தைய பார்க்கணுன்னு தோணினாலுமே நீங்கள் 2 பேரும் அரண்மனைக்குள்ளே தாராளமாக வரலாம், உங்கள் குழந்தையோடு நீங்கள் கொஞ்சலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாராம். 2 பேரும் சந்தோஷத்தோடு அனுப்புகிறாங்களாம். அதன்படி இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பால்ய காலத்தில் தனது அப்பா அம்மா அரவணைப்பில் இல்லாமல் நரசிங்க முனையரையர் ராஜா மன்னனோட அரவணைப்பில் வளர்ந்தார். அதனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நரசிங்க முனையரையர் வளர்ப்பு தந்தை. எப்பேற்பட்ட ஒரு சிறப்புகள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இருந்தால், இவருடைய அப்பாவும் நாயன்மார், இவருடைய அம்மாவும் நாயன்மார். சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுறாராம், இப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த காரணத்தினால, இந்த தாயார் ஆகப்பட்டவள் பதிபக்தி கொண்டிருந்த காரணத்தினால, இந்த இசைஞானியார் சிவபக்தியோடு வாழ்ந்த காரணத்தினால, இந்த அம்மாவையும் இந்த அம்மாவுடைய கணவரையும் 63 நாயன்மார்கள் பட்டியலில் சேர்த்து பெரிய புராணத்தில் தொகுத்து எழுதினார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் தனது திருத்தொண்ட தொகையில் பெற்றோர்களது சிறப்புகளை பற்றி சொல்கிறார். ஒரு பெற்றோருக்கும் மகனுக்கும் எப்படி இருக்கணும் உறவுன்னா, பெற்றோர் மகனை தாங்கணும், மகன் பெற்றோர்களை தாங்க வேண்டும். அதாவது உன்னை கவனிக்கிறதுல நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா அப்படிங்கிறது போல பெற்றோரும் மகனும் போட்டி போடணும். அது பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் நடந்தது. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார், அம்மா இசைஞானியார் நாயனார், அப்பா சடைய நாயனார், வளர்ப்பு தந்தை நரசிங்க முனையரையரும் ஒரு நாயனார். ஒரு குடும்பத்தில் இத்தனை நாயனார் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டுமே கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு. அதனால தான் சைவத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை அடியார்கள் அப்படி கொண்டாடுவார்கள். இந்த அம்மா தன்னோட கடைசி காலத்தில் திருநாவலூரில் வாழ்ந்தார். யார்? இசைஞானியார். திருநாவலூரில் தான் இந்த அம்மா முக்தியானாங்க.
அந்த ஊர் தான் இந்த அம்மாவுடைய முக்தி தலம். அதாவது ஒரு சாதாரணமான குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய ஒரு அரச குடும்பத்தில் வளர்க்க கொடுத்து, ஒரு சிவனடியார் வீட்டு குழந்தைன்னா எப்படி இருக்கும், ஒரு சாதாரணமான உடையோடு காணப்படும். அந்த அரண்மனையில் வளர்ந்த காரணத்தினால சுந்தரமூர்த்தி நாயனாரை நீங்கள் எந்த கோவிலில் பார்த்தாலும் தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், வேறு யாருக்கும் கிரீடம் இருக்காது. ஒரு ராஜாவுடைய கண்காணிப்பில் வளர்ந்த காரணத்தினால அவருக்கு அப்படிப்பட்ட பெருமை. ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும், இவன் நமக்கு மகனாக அமைய வேண்டும், இத்தனை நற்குணங்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த தாயும் புண்ணியம் செய்தவளாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த இந்த இசை ஞானியாரும் அத்தனை புண்ணியங்களை செய்த உத்தமமான மாது. அந்த தாயின், அந்த நாயனாரின் திருவடிகளை பற்றுவோம், இசை ஞானியாரின் அருளை வேண்டுவோம். நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் திருக்கண்ணமங்கை ஆண்டான். திருக்கண்ணமங்கை ஆண்டான் எங்கே இருக்குது? திருக்கண்ணமங்கை அப்படின்னா திருவாரூருக்கு பக்கத்தில். நாளைய நிகழ்ச்சியில் திருக்கண்ணமங்கை ஆண்டானை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.